ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளைனா டெய்லர்லேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எவ்வளோ ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்போதுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ளவுஸ்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு காமிக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன். ஃபைனலாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பாடி சைஸுக்கும் என்னென்ன அளவு, என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவோம். ஓகே, மணி வந்து டைம் வந்து 8 ஆயிடுச்சு. டயர்டாகிட்டால் வீட்டுக்கு கிளம்பணும். எல்லோரும் வீட்டுக்கு பிள்ளைங்கள்லாம் அமுச்சு விட்டு தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். பாடி சைஸ் வந்து 40. இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பாடி சைஸு பெருசாக நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதில் இந்த லேஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா அதில் இன்னும் டைம் ஆகும். பாருங்கள், கடலூர் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, பாடி சைஸ் 40னா இந்த பேக் நெக்கு எப்படி வைக்கணும், என்ன அளவுன்ட்டு. இதுக்கு அளவு வந்து இதுதான் அப்படின்னு கரெக்டாலாம் கிடையாது. யார் யார் வந்து எனக்கு கீழே இறக்கி வேணும், இல்லை எனக்கு மேலே ஏற்றிருக்கணும், இல்லை நார்மலாகவே எனக்கு சைஸ் போதும் அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்க விருப்பப்படி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தருவோம். இது அவங்களுடைய ப்ளவுஸ் தாங்க. இதுவும் பாடி சைஸ் 40 தான். இதில் அவங்க லேஸ்லாம் கேட்கல, அதனால் இதில் வைக்கல. ஓகே, இது வந்து அவங்க ஃப்ரெண்டோடது. ஓகே, நீங்கள் பாருங்கள், எங்கள் ப்ளவுஸ் எப்போதுமே ரைட் சைடை விட ராங் சைடு தாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். இந்த கப் ஷேப்லாம் ரொம்ப அழகாக இந்த ஷார்ப் வருதுன்னு சொல்லுவாங்க கஸ்டமர் நிறைய பேர். அது போலாம் வராத அளவுக்கு நாங்கள் இந்த சென்டர் டாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்டர் டாட்டெல்லாம் அவ்வளோ அழகாக நாங்கள் தைப்போம். இதில் தாங்க விஷயமே இருக்குது. அந்த ஷார்ப் வராமல் இருக்கிறது இதில் தான் விஷயமே இருக்குது. ஓகே, இது பாடி சைஸ் வந்து 36 அப்படி தான் வரும். இது வந்து நார்மல் சரி தான், இதுக்கு லேஸ்லாம் எதுவும் இல்லை. ஓகே, இந்த 2 ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள், இது 2 நார்மல் ப்ளவுஸ் தான். இது ரஃப்யூஸுக்கு இது போல் தைக்க சொல்லியிருக்காங்க. காட்டன் ப்ளவுஸு மேக்ஸிமம் நாங்கள் காட்டன் ப்ளவுஸ் இது போல் தைச்சோன்னா, இங்கே பாருங்கள், இது இருக்குது பாருங்களா, இதிலலாம் ஹெம்மிங் பண்ண மாட்டோம். நெக்குக்கு ஸ்லீவுக்குலாம் ஹெம்மிங் பண்ண மாட்டோம், ஒரே தையலாக போட்டு விட்ருவோம். நீங்களும் அதை போல் ஹெம்மிங்லாம் பண்ண வேணாம். நார்மல் ப்ளவுஸ் அதாவது ப்ளைனாக இருந்தால் நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இது போல் கொஞ்சம் டிசைன் கொடுத்ததுன்னா நம்ம ஹெம்மிங் பண்ண வேணாம். ஏன் அதில் வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணணும்? அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம். இது 2ம் ஒரே அளவு தாங்க. இது வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். இங்கே பாருங்க, இவங்களுக்கு வந்து 34 வந்துச்சு இவங்களுக்கு பாடி சைஸு. அதாவது 4ஆல் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு தெரியும். வருங்க, லைட்டாக இந்த கலர் தான் சாரீ, அதனால் லைட்டாக இவங்களுக்கு பான் நெக்கு வச்சு லைட்டாக ஒரு லேஸ் வச்சுருக்கோம் சிம்பிளாக. இவங்க ஸ்கூல் டீச்சர் தான். அவங்களுடைய அளவு ப்ளவுஸ் தான் இது. சாரி, அவங்களுடைய ப்ளவுஸ் தான் இதுவும். இது காப்பர் கலர் லேஸ் வச்சுருக்கோம். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சாரி தாங்க வந்து தைக்க கொடுக்குறாங்க. இது அவங்களோட தான். இதுக்கு லேஸ்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் ஸ்கூல் டெய்லி ரஃப்யூஸ்க்கு கட்டிட்டு போகிறதுக்காக இது லேஸ் எதுவும் வேணாமா அப்படி சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் நல்ல சாரி தான். ஸோ அதுக்காக இவங்களுக்கும் லேஸ் லைட்டாக வச்சுருக்கோம். இது கோல்டன் கலர் மிங்கிள் பண்ணியிருக்கனால சாரியில் கோல்டன் கலர் லேஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஆகஸ்ட் 15th வந்து நாங்கள் வந்து கொடி ஏற்றணும், அதுக்கு சேமாக ஸ்கூலில் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால் இதில் எதுவும் லேஸ்லாம் வைக்க வேணாமா அப்படி சொல்லிட்டாங்க. இதில் லேஸ் எதுவும் வைக்கல. 2 டீச்சர் வந்து ஒரே கலரில் ஒரே ஸ்கூலில் வேலை பார்க்குறதுனால ஒரே கலரில் வேணும்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 2 சாரீ கொடுத்ததுனால 2ம் ஒரே கலரில் இருக்குது. ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. சாரீக்கு ப்ளூ கலர் நினைக்கிறேன் சாரீ. ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஆஃப் ஸ்லீவாக கேட்டுருக்காங்க, ஒருத்தவங்க எல்போ வரையும் ஸ்லீவ் கேட்டுருக்காங்க. இவங்க பாடி சைஸ் வந்து 32 தான் வரும். அதனால் இந்த 4 டிவைட் பண்ணால் இது வந்து 8 வரும். இது போல் 32 பாடி சைஸ் வந்தாலே முன் உயரம் வந்து நம்ம 11.5 வச்சுட்டா போதும். நம்ம தைக்கும்போது 10.5 நிற்கும். இதில் இந்த பின் உயரம் வந்து 13.5 இது போதுங்க அவங்களுக்கு. எப்போதுமே இந்த பின் உயரம் முன் உயரம்லாம் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பின் உயரம் முன் உயரம் வைக்கணும். அதுபோல் இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து ஷோல்டர் வந்து இதில் இந்த கழுத்து அளவு வந்து 2.25 வச்சுக்கிட்டோம்னா இந்த ஷோல்டர் அளவு 3 வைப்போம். இந்த ஆம்கோல் ரவுண்டு 5.25 வைப்போம். இதோட அளவு அந்த கழுத்தோட அளவு 2.5 வச்சுக்கிட்டோம்னா இது 2.25 வச்சுப்போம். இதில் 1/4 இன்ச்சு நாங்கள் இதில் எடுத்துக்கிட்டோம்னா இதில் 1/4 இன்ச்சு நாங்கள் குறைச்சிப்போம். இது வந்து 5.25 தான். எதனால் வந்து இந்த அளவு வந்து நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறேன்.
இதில் வந்து அதிகமாக வச்சு இதையும் நம்ம அதிகமாக வச்சுட்டோம். இந்த ஸ்லீவ் வந்து என்ன செஞ்சுட்டு இந்த ஆம்கோல் இந்த இடத்த விட்டு இங்கே வந்துடும். அப்போ நமக்கு ஷோல்டர் வந்து கையில் ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் வந்து லேடிஸுக்கு வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஷோல்டர் கையில்றதும் இந்த ஜஸ்ட் வந்து அரை ஜஸ்ட்டு நிற்கிது பாருங்க, அதனால தான். ஸோ அது போல் வந்து ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக தான் இதை கம்மி பண்ணுறோன்னா இதை அதிகமாக வைப்போம். சப்போஸ் இது வந்து எனக்கு கம்மியாக வேணும்னு கேட்குறாங்களோ இதை கொஞ்சம் 1/4 இன்ச்சு இதில் கூட்டிப்போம். இது வந்து இந்த மாதிரி பாடி சைஸுக்குள்ளவங்களுக்குங்க. இது போல் வந்து பாடி சைஸ் வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும்பொழுது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த இந்த ஷோல்டர் அளவு 2.5 இதை 3 வச்சுப்போம். இந்த ஆம்கோல் ரவுண்டு பாருங்கள், இது வந்து 6 வச்சுப்போம், 6 வச்சுப்போம். இது பாருங்கள், இதை வந்து நான் அப்படி ப்ளவுஸ் அப்படி ப்ளவுஸ் வச்சு இப்படி அளந்துலாம் இருக்க மாட்டோம். இந்த பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த ஆம்கால் ரவுண்டு. இதை ஒரு டைம் இந்த கட்டிங் வீடியோ நான் போடுறேன், ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். நீங்கள் இதை வந்து கட்டிங் வீடியோ போடுறேன், நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இது உண்மையிலுமே நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நிறைய மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா புரியாது. நிறைய இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து இது போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளோ தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண ப்ளவுஸு. நாளைக்கு கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸ் வந்து தச்சு வச்சுருக்கேன், அதுக்கு ஒன்றும் ஃபில் பண்ணல, ஃபினிஷ் பண்ணலை, அதனால் அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.